ஆ ரவி, கல்யாணம். 2 பேரும் உட்காருங்க. பரவாயில்ல சார், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் சம்பளம் கொடுக்குற முதலாளி, நாங்கள் தொழிலாளிங்க. நமக்குள்ள எதுக்கு வித்தியாசம்? நம்ம நட்பை மறக்காம ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதுவே போதும். நீங்க வாங்குற சம்பளம் உங்களுக்கு போதுமா? ஆசைப்பட்டதுக்கு மேல அதிகமாவே கொடுத்துருக்கீங்க. சந்தோஷம் தானே? சந்தோஷத்தில் ஒரு குறை இருக்கு. ம், என்னது? நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் குடும்பமாக வாழ்கிறத பார்க்க ஆசைப்படுறோம். யோசிச்சு பாருங்க. வரட்டுங்களா? கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாம எத்தனையோ பேருக்கு அன்னதானம் கொடுக்கறோம். ஆனா நீங்க பழச மறக்காம அதே மாதிரி சாப்பிடுறீங்களே. நம்ம கிட்ட எவ்வளவோ அந்தஸ்து இருக்கு. ஏன் இப்படியே இருக்கீங்க? சாந்தி, அந்தஸ்துல உயர்ந்தாலும் கடந்த காலத்தை மறக்க முடியுமா என்ன? நீங்க கடந்த காலத்தை பத்தி சொல்றீங்க, நான் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன். ஓஹோ, எதிர்காலம்னா கல்யாணமும் ரவியும் சொன்னதை பத்தியா? அவங்க ஒன்னும் தப்பா சொல்லலையே. உனக்கு தப்புல சாந்தி, எனக்கு அப்படி இல்லை. ஐயப்ப பக்திக்கு விரதம் இருக்கணுங்கிறது சரி, ஆனா கல்யாணம் வேணாங்கிறது. என்னோட லட்சியம் கல்யாணம் பண்றது இல்ல, சுவாமிக்கு கோயில் கட்டணும். அதுக்கப்புறம் நான் எப்பவும் கும்பிடுற என்னோட ஐயப்ப மாதிரி பிரம்மச்சாரியா இருக்கணும். அதான் என் ஆசை. டே ரவி, ஐயப்பனுக்கு கோயில் கட்டுறது இப்ப ரொம்ப முக்கியமாடா. அதுவும் இல்லாம அந்த ஐயப்பனுக்கு தான் காலங்காலமா ஒரு கோயில் இருக்குதே, இவ எதுக்கு கட்டணும்? அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இந்த கோவில் கட்டுற பணத்தை 2 பிச்சைக்காரங்களுக்கு அது கொடுக்கலாம்ல. யாரா அவங்க? நாம தான்டா அது. गणानान्त्वा गणपतिं मवामहे कविं कवीनामुपमश्रमस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणान् ब्रह्मणस्पदानुष्वन्मन्नोतिभिस्सेदसादनम् उत्तरनीराजनं दर्शयामि नीराजनान्तरं मध्ये आचमं सर्पयामि आचमन्यानन्तरं मध्ये परिमलपत्रपुष्पाणि समर्पयामि रक्षां धारयामि महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्। स्वामिये शरणमय्यप्पा, स्वामिये शरणमय्यप्पा, स्वामिये शरणमय्यप्पा, स्वामिये शरणमय्यप्पा, स्वामिये शरणमय्यप्पा, स्वामिये शरणमय्यप्पा। சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா, அம்மா, நீங்க எப்படி இங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா. அப்பா எங்க? அப்பாவா? அதுவும் அங்க இருக்காரு. அப்பா, 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 என்னப்பா? வேண்டாமா, நீ ஒன்றும் கஷ்டப்படாத. என் மனசோட பாரம் குறையணும்னா நான் இந்த பாரத்தை சுமந்துதான் ஆகணும். என்னங்க, அங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. முதலாளி, ஐயோ, என்ன முதலாளி நீங்க போய். முதலாளி, என்ன இது? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. நம்பாதவங்களை நம்ப வைக்கிறவன் தானே அந்த ஐயப்பன். வீட்டு சுவர் இவர் மேல இடிஞ்சு விழுந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்தாரு. நீ கும்பிடுற அந்த ஐயப்ப சாமி கிட்ட நான் தாலி பிச்சை கேட்டதுனால இன்னைக்கு இவரு உயிரோட இருக்காரு. அகங்காரத்துல மதிகட்டு போய் நின்னுக்கிட்டு இருந்த எனக்கு நல்ல புத்தி வந்துச்சு, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. நீங்க ஐயப்பனுக்கு கோவில் கட்டுறத கேள்விப்பட்டோம். உங்களுக்கு தெரியாமலே இங்க வந்து சேவை செய்யறோம். நான்
உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. முதலாளி, நடந்ததை மறந்து நடக்க போறதை பத்தி யோசிப்போம். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த கோவில் வேலையை கவனிப்போம். வாங்க. மகாதேவன் சார், கணக்கெல்லாம் சரியா முடிச்சிட்டிங்களா? முடிச்சுக்கிட்டே இருக்கேன் சார். இது வரைக்கும் 18 லட்ச ரூபா முடிச்சிருக்கேன். பாக்கி வேலைக்கு இன்னும் 18 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணணும்ல? அதை பற்றி பேச தான் வந்தேன். முதலாளி எதிர்பார்க்குற பணம் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. என்ன சொல்ற? தர்றேன்னு வாக்கு கொடுத்தவங்க கைவிட்டுட்டா நாம என்ன பண்றது? நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒண்ணு பண்ணு, ஜவுளி கடைய யாருக்கிட்டையாவது அடமானம் வச்சு 18 லட்ச ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணு. என்ன சார் இது? இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே அவன் கொடுத்ததுதான். அவனுக்கு செய்யறதை விட வேற என்ன சந்தோஷம் வேண்டியிருக்கு? போய் ஏற்பாடு செய். சரி சார். ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த பணத்தை கையாள தொடவே கஷ்டமா இருக்கு. தன்னோட எல்லா சொத்துக்களையும் முதலாளி அடகு வச்சு இந்த கோயிலை கட்டுறதை நினைச்சா என் மனசு நிறைஞ்சிருக்குப்பா. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிங்க. கல்யாணம், நீ எதுக்குடா இங்க வந்த? இப்போ உள்ள வச்ச பணத்துல பாதி எனக்கு கூட. பாதி பணமா? இந்த பணம் கிடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இருக்கட்டுமே, அந்த கதையில எனக்கு தேவையில்ல. பணத்தை குடுறா. என் உயிரே போனாலும் இந்த பணத்தை தரமாட்டேன்டா. ஆஹா, தரமாட்டியா? இப்படி எல்லாம் கேட்டா நீ கொடுக்க மாட்ட. நான் சொன்னதான், என் உயிரே போனாலும் தரமாட்டேன்டா. பார்க்க தர போறேன். ஐயப்பா, ரவி எங்க? கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுக்கணும். பழைய பாக்கி வேற இருக்கு. இப்போ வந்துருவான், கவலைப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கடனையும் அடைச்சிடலாம். பாக்கி கொடுக்க வேண்டிய கணக்கெல்லாம் கல்யாணத்துக்கிட்ட இருக்கு. அவரையும் காணோம். நீ சொல்றது சரிதான். எங்க அவன்? ஐயப்பா, 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 ஐயப்பா. என்னப்பாச்சு? என்ன தலையில ரத்தம்? நான் எவ்வளவோ வேண்டான்னு தடுத்தோம். கல்யாணம் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். ஐயப்பா, 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 இது என்னப்பா சோதனை? சுவாமி, நான் இதுவரைக்கும் யாரோட மனசையும் புண்படுத்தினது இல்ல, யாருக்கும் துரோகம் செஞ்சது இல்ல. உனக்கு கோவில் கட்டணுங்கிற என்னோட இந்த முயற்சியில இப்படி ஒரு சோதனையா? என் மனசுல இருந்த இந்த ஆசை இனிமே நிறைவேறாத ஐயப்பா, நிறைவேறாத ஐயப்பா.